அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் 13ஆம் நாள் தராவி தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். இதற்கு என்ன பிரயோஜனம் என்று நான் பார்க்கின்ற பொழுது, அல்லாஹு தஆலா மரணிக்கக்கூடிய தருணத்திலே அனைத்து தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு பெற்றவராக நிம்மதியானவராக அல்லாஹு தஆலா ஆக்கி விடுவான் என்று சொல்லுகின்றார்கள். நான் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொன்றுக்கு ஒரு துவா இருக்கிறது. பள்ளிவாசல் உள்ளே வருகின்ற பொழுது ஒரு துவா இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஒரு துவா இருக்குது. அதே போல் கண்ணாடியில் முகம் பார்க்குறேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு துவா இருக்குது. எப்படி நம்ம துவா ஓதணும் அப்படின்னு சொன்னால், அதாவது அல்லாஹும்ம ஹஸ்ஸின் குலுக்கி, எப்படிங்க கண்ணாடியில் முகத்தில் பார்க்குறப்ப என்ன துவா ஓதணும்? அல்லாஹும்ம ஹஸ்ஸின் குலுக்கி கமா ஹஸ்ஸன்த ஹலக்க, அதாவது இறைவா அல்லாஹும் ஹஸ்ஸின் குலுக்கி, என் குணத்தை நீ அழகாக்கு, எதை போல என்னுடைய அமைப்பை உருவத்தை எப்படி அழகாக்கிறாயோ அதே போல என் குணத்தையும் நீ அழகாக்கு என்று அந்த கண்ணாடியில் பார்க்கின்ற பொழுது இந்த துவாவை ஓதணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, அதுல இருந்து பெறக்கூடிய மெசேஜ் என்னன்னு சொன்னா, நல்ல குணம் இருக்கிறது. இந்த நல்ல குணம் ஒருவர்கிட்ட இருந்தா நிச்சயமா அவர் சொர்க்கம் போயிடலாம். என்னங்க, அந்த நல்ல குணங்கிறது நீங்க நினைக்கல ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படி நினைக்கலாம். சின்ன விஷயம் தான் நம்ம சொர்க்கத்துக்கு கொண்டு போயும். எப்படிங்க சொல்லுவாங்களே, இல்ல சிறு துரும்பு தான் பல்லுக்கு கூட என்ன செய்யும், பல்லுல இடுக்கு கூட எடுப்பதற்கு உதவாக இருக்கும். அப்ப அதே போல சின்ன அமல் தான் நம்மளை என்ன செய்ய சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அதாவது யார் முகஸ்துதியை விட்டு பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு ஓரத்தில் வீடு கிடைக்க நான் என்ன செய்கிறேன், நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன். அதே போல யார் பொய் சொல்வதை விடுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தின் மத்திபத்திலே ஒரு வீடு கிடைக்க நான் என்ன செய்கிறேன், பரிந்துரை செய்கிறேன். அதே போல அடுத்ததாக யார் நல்ல குணத்தை கையில் எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய மேலே தங்குவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். சொர்க்கத்தினுடைய மேலே யார் இருப்பா? நபிமார்கள், இறைநேச பெருமக்கள், சுகதாக்கள். அவர்கள் இருப்பதற்கு யாருக்கு, யார் தங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல குணத்தை எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய மேலே நபிமார்கள், சாலிஹீன்கள், சுகதாக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அவர்களுக்கு வீடு கிடைக்க நான் பரிந்துரைக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அஹ்ஸின் அஹ்லாக்கக்கும், அதாவது நம்ம அந்த நல்ல குணம் இருக்குங்களே, அது யாரிடத்தில் நல்ல குணம் இருக்கிறதோ அவங்க என்னோடு சொர்க்கத்தில் இருப்பாங்க. அஹ்ஸின் அஹ்லாக்கக்கும், யாரிடத்திலே நற்குணம் இருக்கிறதோ அவர்கள் எப்படி இருப்பார்கள், சொர்க்கத்திலே என்னோடு இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, யா அபூதர், அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, அபூதர், ரெண்டு விஷயத்தை நீங்க கடைபிடிச்சீங்கன்னு சொன்னா அல்லாஹு தஆலா நிறைய உங்களுக்கு நன்மைகளை தருகிறான் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு சொன்னா, அதாவது அந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் கடைபிடித்தால் அல்லாஹ்வாக இருக்கக்கூடிய அல்லாஹ் உங்களை விரும்புவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் விரும்புவேன், மலக்குமார்களும் விரும்புவாங்க. அது மட்டுமல்ல, நாளை மறுமையிலே நன்மை தீமை என்று எடை போடப்படும். அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை நீங்கள் கடைபிடித்தால் நன்மையினுடைய தராசு அதிகரிக்கும். அந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் செய்தால் உங்களுக்கு இவ்வளவு பெரிய நன்மைகள் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு சொல்றாங்க, அலைக்க பிஹுஸ்னில் குல்கு, நற்குணத்தை நீங்கள் அவசியமாக்கி கொள்ளுங்க, நல்ல குணத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது ஒத்தூளு சம்து, தேவையில்லாம வாயை திறக்காதீங்க, மௌனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதிகமாக மௌனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இன்னும் நம்ம பார்த்தா நிறைய செய்தி, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வாயில கல்ல போடுவாங்களே, ஏன் தேவையில்லாம பேசக்கூடாது. இன்னைக்கு சில பேர் வாயை திறந்தாலே முடிஞ்சு போச்சு, எப்போ மூடுவான் அப்படின்னு இருப்போம்.
அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நல் குணத்தையும் அதிகமாக வாய்ப்பொத்தி இருப்பது, இந்த ரெண்டை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் விரும்புவார், நான் விரும்புவேன், மலக்குமார்கள் விரும்புவார்கள். நாளைக்கு நன்மையின் தீமையின் தெராசில் உங்களுடைய கணம் நன்மையின் பக்கம் அதிகரிக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு ஒரே ஒரு செய்தியை சொல்றாங்க. அதாவது அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் ரெண்டு பேத்துக்கு சில நேரத்தில் ஒரு வாக்குவாதத்தில் ஒரு மாதிரியா பேசிட்டாங்க. அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவங்க பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்க, சில நேரத்தில் வாக்குவாதத்தில் சில நேரத்தில் சில வார்த்தைகள் சொல்லிடுவாங்க. அப்ப அதே போல அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவங்க பிலால் ரலியல்லாஹு தஆலா பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. நீங்க என்னதான் இருந்தாலும் கருப்பு இனத்தை சார்ந்தவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டாங்க பேச்சு வாக்கல. இப்ப பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்க, எதுவுமே பதில் சொல்லல. உடனே ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்னாங்க, நாயகமே அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இப்படி பேசி கொண்டிருக்கக்கூடிய தெருல என்ன பார்த்து கருப்பு இனத்தை சார்ந்தவன் தான் அப்படின்னு சொன்னாங்க. என் மனசுல ஒரு மாதிரியா போயிடுச்சுங்க அப்படின்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க முற்காலத்தில் இருந்தாங்களே அதே போல இருக்கீங்க, நல்ல புள்ளதான், நீங்க நல்ல புள்ளதான், அபூதர் நல்ல புள்ளதான். ஆனா முற்காலத்தினுடைய அந்த செயல்பாடு உங்கள்கிட்ட இருக்கு. இதை தவிர்த்து கொண்டா நல்லா இருக்க. என்ன முற்காலத்துல தான் தான் என்ன செய்ய, அதாவது இனத்தை பார்ப்பாங்க, என்னது நான் தான் பெரிய ஆளு, மற்றவங்க மட்ட ரகம் அப்படிம்பாங்க. இன்னைக்கு கூட பாக்குறாங்களா வந்தாரு கூடி. அப்ப சில வார்த்தைகள் சொல்றப்ப அவங்களுடைய மனசை என்ன செய்யும், பதப்படுத்தும். ஆகையினால அபூதர்ரே நீங்கள் அதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனேயே அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, கீழே படுத்துட்டாங்க. எப்படிங்க கீழே படுத்துட்டு, பிலாலே ரலியல்லாஹு தஆலா உங்களுடைய காலை தூக்கி என்னுடைய கழுத்துல வச்சு மிதிக்காத வரை நான் போக மாட்டேன். எப்படிங்க உங்களுடைய காலை என்னுடைய கழுத்துல வச்சு நீங்கள் மிதித்தால்தான், எதற்காக, நான் உங்களுடைய மனசை காயப்படுத்திட்டேன், வருத்தப்படும்படியாக ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டேன். ஆகையினால அதுக்கு எனக்கு பரிகாரமாக நீங்கள் உங்களுடைய காலை கழுத்துல வச்சு மிதிக்க வேண்டும் என்று ஒரே சொல்றாங்க. பிடிச்சி காலை பிடிச்சி இழுக்கிறாங்க. யதார்த்தமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி போட்டு என்ன செஞ்சாங்க, அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை தூக்கி விட்டு என்ன செஞ்சாங்க, பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க எல்லாம் மன்னிச்சிட்டாங்க. ஆகையினால நீங்க இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில இது போன்ற வார்த்தைகள் இவர்கள் மட்டுமல்ல யாரிடத்திலும் நீங்கள் பேசாதீர்கள். காரணம் என்ன, யாரிடைய மனசு நோகும்படி நீங்கள் செய்யக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது. அப்ப என்ன தெரிகிறன்னு சொன்னா, வாழ்க்கையிலே நற்குணத்தை நாம் எடுத்தால் சொர்க்கம் மட்டுமல்ல சொர்க்கத்தை தாண்டி அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நாம் எடுக்க வேண்டியது நற்குணம். ஆகையினால் நற்குண வாளிகளாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக.